ஒரு 7வது கொஸ்டினாவது வந்து திராவிட இயக்க தலைவர்கள் வந்து இந்த மாதிரி தமிழின தலைவர்கள் முன்னோர்களை வந்து ஒட்டுமொத்தமாக அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். அதனால் தான் நாங்கள் வந்து இப்பொழுது ஒட்டுமொத்தமாக திராவிடத்தை ஒழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். திராவிட இயக்க அரசியலில் தமிழ் மொழிக்காக மற்றும் போராடிய அந்த தமிழர்கள் உள்ளிட்டோரை வந்து திராவிட இயக்கங்கள் உண்மையிலேயே புறக்கணித்திருக்கிறதா சார்? இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று போராடிய திராவிட இயக்கத்தை பார்த்து கேள்வி கேட்கிறார் அவரு. 1938-39 ஆரம்பித்து இந்திக்கு எதிரான போராட்டத்தை நடத்தியவர் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள். தாளமுத்து நடராஜன் தாளமுத்தில் ஆரம்பித்து கீழப்பழுவூர் சின்னசாமியிலிருந்து பெரும் பட்டியலே திராவிட இயக்கத்திலிருந்து தமிழ் மொழிக்கான போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் இருக்கிறார்கள். அதற்கான பெரும் போராட்டத்தையும் ஊர்வலத்தையும் நடத்தியவர்கள் சிறை சென்றார்கள், சிறையில மடிந்தார்கள் என்று பெரும் பட்டியலே திராவிட இயக்கத்திற்கு இருக்கிறது. இந்த தமிழ் மொழியினுடைய மீதான ஆர்வத்தினால், தமிழ் மொழியின் மீதான அன்பினால், பாசத்தினால், அதன் மீதான பேர் ஆர்வத்தின் காரணமாக திராவிட இயக்கத்தில் சங்க இலக்கியங்களை மேடைகளிலே பேசினார்கள். சிலப்பதிகாரத்தை மேடையிலே பேசியவர்கள், தமிழுடைய இலக்கிய செழுமையை மேடையிலே பேசியவர்கள் திராவிட இயக்கத்தவர்கள். வேறு யார் பேசியிருக்கிறார்கள்? காங்கிரஸ்காரர் அந்த காலத்தில் பேசியிருக்கிறார்களா? அல்லது வேறு ஏதேனும் வேறு ஏதேனும் இயக்கத்தை சார்ந்த பேசியிருக்கிறார்கள்? திராவிட இயக்கத்தவர் தான் தமிழ் மொழியினுடைய சிறப்பை குறித்தும், தமிழ்நாட்டினுடைய சிறப்பை குறித்தும், தமிழருடைய பெருமையை குறித்தும் மேடைதோறும் பேசியவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான். ஆகவே இதெல்லாம் வந்து ஆவணப்பூர்வமாக நம் கண் முன்ன நடந்த வரலாறு. ஆகவே இதை திரித்து பேசுகின்ற காரணத்தினால் சீமானுக்கு லாபங்கள் கிடைக்கும் என்பது மட்டுமாகத்தான் உண்மையாக இருக்க முடியும். வேற ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு இதனால பிஜேபி காரன்றது வாங்கி தின்னு போறாரு, வேற ஒன்றும் கிடையாது. 8வது கேள்வி சார், இது தந்தை பெரியார் வந்து போராளியா அல்லது வ.உ. சிதம்பரனார் உள்ளிட்டோர் போராளியா என்பதை வந்து தமிழ் மக்கள் வந்து உணர வேண்டும் என்று கூறியிருக்கிறார். சுதந்திர போராட்ட தமிழ் தியாகிகளை, தமிழக சுதந்திர போராட்ட வீரர்களை வந்து முன்னிறுத்தாமல் பெரியாரை மட்டுமே முன்னிறுத்துவதை வந்து நான் ஏற்றுக்கொள்ள இயலாது அப்படிங்கிறாரு. அது உண்மையா சார்? முதல்ல சீமான நாங்களாம் ஏத்துக்கலைங்க, முதல் விஷயம் அது. 2வது, திராவிட கட்சிகளை மக்கள் நிராகரித்து விட்டார்கள். அதிமுக திமுகவிற்கு பெருமளவில் வாக்களித்து அவர் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். ஒரு கவுன்சிலர் ஓட்டு கூட வாங்குறது வக்கு இல்லாம திரு சீமான் இருக்கிறார். இதுதான் இன்றைய நிலைமை. ஐயா வ.உ.சி. அவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பெரியாரை குறித்து ஐயா வ.உ.சி. அவர்கள் நேரடியாக பேசியிருக்கிறார். வ.உ.சி. அவர்களுடைய போராட்ட காலகட்டம் என்பது பெரியாரினுடைய காலகட்டத்திற்கு முந்தையது. 1905 அவர் தூத்துக்குடி கோரல் மில் போராட்டத்தில் ஆரம்பித்து அவர் அங்கே கப்பல் விடுவதிலிருந்து தொடர்ச்சியான போராட்ட காலகட்டத்தை முன்னால் நடத்தியவர். அப்படிப்பட்ட ஒரு பின்னணி வ.உ.சி. அவர்களுக்கு இருக்கிறது. பெரியாரினுடைய காலகட்டம் அதற்கு பின்னால் வருகிறது. பெரியாரும் வ.உ.சி. அவரும் சேர்ந்து பயணித்திருக்கிறார்கள், சேர்ந்து பேசியிருக்கிறார்கள், சேர்ந்து இது குறித்தான பல்வேறு கருத்துக்களை ஐயா வ.உ.சி. அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். வ.உ.சி.யே பெரியாரை ஏற்றுக்கொண்டு பேசியிருக்கின்றார். அதனால இது ஏதோ புதுசா இவர் இருக்கிறாரா அவர் இருக்கிறாரா துண்டு துண்டா பேசுறது சீமானுடைய ஒன்னு அறிவு இல்லாத, அது குறித்த வாசிப்பு இல்லாத தன்மை, 2வது அக்கறையற்ற தன்மை, 3வது பாஜகவிற்காக கூஜா தூக்குகின்ற ஒரு வேலைக்கு. அவர் வந்து ரஜினியை சந்தித்ததற்கு காரணம் என்னவென்றால் அவர் பாஜகவோடு நெருக்கமாக போவதற்காகத்தான் ரஜினி சந்தித்திருக்கிறார். ரஜினி அரசியலிலே தொடர்பில்லை என்று வந்து விட்டார். ஆனால் ரஜினிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் பாஜகவில் இருக்கிறார்கள். பாஜகவை நேரடியாக சந்திப்பதிலே அவருக்கு சிக்கல் இருக்கிறது. தனது முகமுடி கலண்டு விடும் என்கிற காரணத்தினால் அவர் நேரடியாக சென்று ரஜினியை சந்தித்திருக்கின்றார். ரஜினியை சந்தித்ததற்கு பிறகு என்ன செஞ்சிருக்கிறார்? அவர் தாய்மொழி தாய்மொழி நம்மளுக்கான தமிழ் தாய் வாழ்த்திற்கு எதிராக பேசியிருக்கின்றார். அண்ணா பல்கலைக்கழக போராட்டத்திற்காக இதுவரைக்கும் 4 வருஷமா திமுக எதிராக எந்த பெரிய போராட்டத்தையும் பண்ணனதில்லை. அண்ணா யூனிவர்சிட்டி போராட்டத்துக்காக முதல் முறையாக வெளியிலே வருகின்றார். அதே போல அவர் பாரதியாருக்கு வந்து விழா எடுக்கின்றார். இப்படியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் நின்று பேசுகிறார். இப்ப தந்தை பெரியார் இழிவுபடுத்துகின்ற விஷயத்தை பேசியிருக்கிறார். இந்த கேள்வி 8 கேள்வி கேட்டிருக்கீங்கன்னா 8 கேள்வியும் தெரியாத ஒரு தற்கூரியாகத்தான் திரு சீமான். இந்த கேள்வி சாதாரண குழந்தைகளுக்கு தெரியும், திராவிட இயக்கத்தை கவனித்தவர்களுக்கு தெரியும். இது கூட தெரியாமல் ஒரு கட்சி தலைவராக இத்தனை வருஷம் எப்படி இருந்தாரு அப்படிங்கிறது தெரியல. மீதி 2 கேள்வி கேளுங்கள், அவரது அறியாமையை நாம் புரிந்து கொள்ளலாம்.